சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில கீழ்ப்படிதல் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். கணவனாருடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம், பெற்றோருடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அந்த காரியம் கீழ்ப்படியவே முடியாத அளவிற்கு கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு மனிதனுடைய உயர்வு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், எந்த இடத்திலே ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படுகிறானோ அந்த இடத்துல ஆண்டவர் அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தையே வைக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் சில மனிதர்களை பார்த்து, இவங்கள்ட்ட நீ இருக்கிற கசப்பை நீ மாத்திரு, இவங்களோட நீ ஒப்புரவாகு, இவங்களோட நீ போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசு சொல்லும், ஆண்டவரே நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி நாம் கசப்பை நான் விட முடியும்? அவங்க எவ்வளோ துரோகம் பண்ணாங்க தெரியுமா, அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா, கண்டிப்பா நான் மறக்க முடியாது, கண்டிப்பா நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கு கீழ்ப்படியணும்னு சொன்னாரே, ஆனால் எத்தனை பேர் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, நிச்சயமா சொல்றேன், அவங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோடு கூட ஆண்டவர் போராடி கொண்டே இருக்கலாம். அப்படின்னா, மகனே இதற்கு நீ கீழ்ப்படி, மகளே இதற்கு நீ கீழ்ப்படி. ஆனால் நீங்க ஒவ்வொருத்தரும் அதற்கு காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே, நான் எங்கிருந்து வாழ்ந்தவன், எனக்கு போய் இப்படியா, 1000 காரணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசுகிறார். இல்லை, எவ்வளவு கடினமானாலும், அது எவ்வளவு தூரமானாலும், அது எவ்வளவு பிரச்சனையானாலும், உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திற்கு யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது உண்மையானால், நீ அறியாத ஜாதிகளுக்கு கர்த்தர் உன்னை தலைவனாய் மாற்றுவார். உங்களுக்கு எட்டாத சிகரங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அமர வைப்பார்.